ஹலோ கைஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 7ல் நிறைய கண்டஸ்டன்ட் வந்து இருக்காங்க. இந்த நிறைய கண்டஸ்டண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் அப்படிங்கிறதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உண்மையாகவும் நேர்மையாகவும் எந்த ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். எதுக்காக இந்த கேள்வியை கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அதுக்கான டிஸ்கஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு மாயா அண்ட் பூர்ணிமா கிட்ட. ஸோ இந்த டிஸ்கஷன் எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு மாயாவோட அம்மா, அக்கா, அதுக்கப்புறம் பூர்ணிமாவோட அண்ணா, அதுக்கப்புறம் அவங்களோட குழந்தையும் வந்து வந்துருந்தது. ஸோ இதனை தொடர்ந்து மாயா கிட்ட அவங்க அக்கா சொன்ன விஷயம் என்னென்னா, மாயா நீ நேர்மையாக இருக்க, ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து தப்பாக போகுது, வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களே வேறு அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய ஆட்களே உங்ககிட்ட நல்லா பேசிட்டு மற்றவங்க கிட்ட போய் பேசும்போது உன்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் நீ நேர்மையாக தான் இருக்க, நீ நேர்மையாகவே விளையாடு, இப்படியே இரு அப்படிங்கிற மாதிரி அழுதுருப்பாங்க. ஸோ அவங்க அழுது மட்டும் இல்லாமல் மாயாவும் அழுதுருந்தாங்க, அவங்க அம்மாவும் அழுதுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மைண்டுக்குள்ளே மாயாவுக்கு ஓடிட்டே இருக்குது. என்னடா இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களே, நம்ம நேர்மையாக தானே விளையாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்டில் ஓடிட்டே இருக்குது. இன்றைக்கி அந்த விஷயத்தை வந்து பூர்ணிமா கிட்ட ஓப்பன் அப் பண்ணுறாங்க. ஓப்பன் அப் பண்ணி எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுங்க, ஏன்னா எங்கள் அக்கா வந்து என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, நம்மக்கிட்ட நல்லா பேசிட்டு நம்மக்கிட்ட நல்லா இருந்துட்டு நேர்மையாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு, ஆனால் பின்னாடி போய் நிறைய விஷயங்கள் வந்து தப்பாக பேசுகிறாங்களா, அதுதான் எங்கள் அக்கா வந்து சொன்னான். அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து ரோஸ்ட் வாங்குறதுக்கு அதுவும் மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்ற மாதிரி மாயா வந்து சொல்கிறாங்க. இதுக்கு பூர்ணிமா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஃபீலிங் தான் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல நிறைய கேமராஸ் வந்து இருக்குது. சில பேர் வந்து கேமரா கான்சியஸோட இந்த விஷயத்த வந்து பேசணும், இந்த விஷயத்த வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பொய்யாகவும் ஃபேக்காகவும் இருக்காங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நமக்கு என்ன தோணுதோ, மைண்டில் என்ன வந்து வருதோ அது எல்லாமே ஓப்பனாக போட்டு உடச்சிட்றோம், ஓப்பனாக போட்டு பேசிடுறோம். கேமரா இருக்குது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி. ஸோ அதன் காரணமாகவே ஒவ்வொரு வாரமும் நம்மளை வந்து வச்சு செய்யணும் வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு எவிடன்ஸே போதும் நம்ம நேர்மையாளராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா அவர்கள் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. உண்மையாகவே இவங்க நேர்மையாளர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரையிலும் இல்லை அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். நிறைய இடங்களில் வந்து பொய் பேசியிருக்காங்க, நிறைய இடங்களில் வந்து புரணி பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பண்ணிவிட்டு இன்றைக்கி நாங்கள் தான் நேர்மையாளர், அந்த புரணி பேசுனதே ஓப்பனாக தான் நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் ஒன்றும் மறைச்சி பேசலை அப்படிங்கிற மாதிரி கான்செப்டோடு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் மாயா அண்ட் பூர்ணிமா இவங்களோட பாண்டிங் வந்து வேறு லெவல், அது எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. வீட்டுக்குள்ளே போன பேரண்ட்ஸும் சரி, அதே மாதிரி அக்கா தங்கச்சிங்க, அண்ணன் தம்பி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மாயா பூர்ணிமாவோட பாண்டிங்கை வந்து நிறைய பேர் வந்து புகழ்ந்து தள்ளியிருந்தாங்க. ஸோ இதனை தொடர்ந்து இந்த வீட்டுக்குள்ளே நம்ம 2 பேர் மட்டும்தான் நேர்மையாக இருக்கும் அப்படின்னு அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து நம்ம வந்து போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ இன்னொரு தகவலும் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.